வணக்கம். ஜில்லு 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 என்று நானே ஜகத்தை மயக்கிடுவேனே, கல 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 என்று ஜோராய் கையில் வளை வீசும் பாராய். எப்படி இருக்கு பாட்டு? சூப்பராக இருக்கா? ஆறு பெருகிவரின் அணைக்கட்டலாகும் அன்பின் பாதையில் அணையிடலாம். இதெல்லாம் பழைய பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒரு சேஞ்சுக்காக இன்றைக்கி அழுக்காராமையின் 9வது குறளை நாம் காணலாம். நம்மளுடைய பாடத்துக்கு நம்ம போய் தானே ஆகணும், அதை பார்க்கலாமா? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இதற்கு என்ன பொருளாக வள்ளுவர் பெருந்தகை நம்மிடம் கூறுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். பொறாமையோடு இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்காது, நம்ம தீய வழிகளில் செல்ல முயற்சிப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்படி பொறாமையோடு இருக்கக்கூடியவர்கள் ஆக்கம் என்றால் செல்வந்தர்களாக சிறப்போடு வாழ்ந்தாலும், பொறாமையோடு இருக்கக்கூடிய ஒருவன் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த வாழ்க்கையும் பொறாமை இல்லாதவனுடைய கேடும். பொறாமை என்ற குணம் சிறிதும் இல்லாதவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கேடும் ஆராய தகுந்தவை என்று வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுகிறார். இங்கே தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஊழ்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துக்கு வேண்டாம், பட் அதை தான் சொல்லுவாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம். அவ்விய நெஞ்சம் என்றால் பொறாமைப்படக்கூடிய உள்ளத்தை உடையவர்கள். அவர்கள் நம்ம வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்கிறாரு? அவங்கெல்லாம் செல்வமே அவங்கக்கிட்ட இருக்காது, அவர்களுக்கு எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்காது, தீமைகள் நடக்கும்னு சொல்கிறாரு. ஆனாலும் நம்ம சொல்கிறோம்ல, நான் எவ்வளோ நல்லது செய்கிறேன், எனக்கு கெட்டதே தான் நடக்குது, கெட்டதையே செய்கிறவன் சூப்பராக இருக்கான் அப்படின்னு நம்மளே வாழ்க்கையில் சொல்கிறோம்ல, இதுதான் அது. அப்போ பொறாமை குணம் கொண்ட ஒருவன் சிறப்பாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையையும், பொறாமை இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியாமல் கஷ்டப்படுறான் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? மாறுபட்ட நிலை, அதாவது பொறாமை குணம் இருக்கிறவன் நல்லா இருக்கான், பொறாமையாக இல்லாத இருக்கிறவன் கஷ்டப்படுறான். அப்படிங்கும் பொழுது எதனால் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது என்பதை நாம் ஆராய வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை நம்மிடம் கூறுகிறார். ஏன்னா அது சரியில்லைன்னு அவருக்கே தெரியும். இருந்தாலும் நிகழ்வுகள் இயல்பாக உலகத்தில் இப்படியும் இருக்கின்றனவே, இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவனுக்கு ஏன் இப்படி ஒரு தீமை நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளே சொல்கிறோம்ப்பா ரொம்ப நல்ல மனுஷன்யா, அவருக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். அதைத்தான் இங்கே அழகாக சொல்கிறார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் ஆராயப்படும். செவ்வியான் என்றால் சிறப்பான பண்புகளை கொண்டிருந்தும் கூட அவன் கஷ்டப்படுறான், மோசமான குணங்களை கொண்டிருந்து கூட அவன் நலமாக வாழ்கிறானே, அப்படிங்கும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு கூறிவிட்டு சென்றிருக்கிறார். நன்றி. நாளை பார்க்கலாம்.